பொதுவா நம்மளாம் என்ன பண்ணுவோம்? பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி அவ்வளவுதானே வைப்போம். ஆனா கன்னி அப்படி கிடையாது. பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி, பிளான் டி, பிளான் செட் வரைக்கும் வைப்பாங்க. ஆனா கன்னி மட்டும் எப்பயுமே பெரிய லெவல்ல கடன் வாங்கவே கூடாதுமா. இந்த காலகட்டம் இல்லை, எப்பயுமே குணமாகக்கூடிய நோயை கம்ப்ளீட்டா விமோச்சனம் அப்படின்றது வந்துடும் துளாராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில். பூர்வீக சொத்து பத்தி ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை நம்ம போய் பார்க்கணுமா. பார்க்கல அப்படின்னா பக்கத்து வீட்டுக்கார லைட்டா வந்து பிடிச்சிப்பான், எதிர் வீட்டுக்கார லைட்டா பிடிச்சிப்பான். நிலம் இருக்கு அப்படின்னா பக்கத்து கழனிக்கார அப்படியே ஆக்குபை பண்ணிடுவோம், முழுசுமே ஆக்குபை பண்ணிடுவோம். அதுல கவனம் அப்படின்றது வேணும். குழந்தை இல்லாத துளாராசி அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ செலவுனால, நவீன மருத்துவத்தினால குழந்தை பேரு இந்த ICSI, IVF இந்த மாதிரி வரத்துக்கான வாய்ப்பு உண்டு. ஸ்ரீ வராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தமிழ் புத்தாண்டை ஒட்டி 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகுது இந்த வருடம் அப்படிங்கிறத பத்தி துல்லியமா கணித்து சொல்றதுக்காக இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் ஜோதிடர் ஆன்மீக சொற்பொழிவாளர் தீபா அருளாளர் நம்ம கூட இணைந்திருக்காங்க. அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் மேம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். அடுத்ததா கன்னி ராசிக்கு வந்து பார்க்க போறோம். கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு? நல்ல பலன்களை தருதா? கண்டிப்பாம்மா. கன்னியும் ரொம்ப சந்தோஷம் அடைய போறாங்க அப்படின்னு சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னா, கன்னிக்கும் வந்து சனி பகவான் கண்டக சனியா இருக்கார். கண்டக சனி அப்படின்னும் போது நாங்களே வந்து சனி பயிற்சி பத்தி பேசும்போது சொல்லியிருப்போம், கன்னி ராசி என்பது ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்போம். டிராவல் பண்ணும்போது ரொம்ப உஷாரா பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்போம். அதே மாதிரி கணவன் மனைவி கிட்ட விட்டு கொடுத்து போகணும். இது மூணுமே நாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இன்சிஸ்ட் பண்ணியிருப்போம். அப்ப இப்ப அதை பத்தி பெருசா கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அப்ப நாங்க எப்படினாலும் வண்டி ஓட்டலாமா, மனைவி கூட எப்படினாலும் சண்டை போட்டுக்கலாமா, ஆரோக்கியத்தை பெருசா கவனிக்க வேணாமா அப்படின்றதுல இது மூணும் ஜென்ரலா அதை பத்தி பயப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இப்ப ரொம்ப சிம்பிள்மா. காரணம் என்ன அப்படின்னா, சனி கண்டக சனியா இருக்கும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம பாட்டுன்னு ரொம்ப சூப்பரா வந்து வண்டி ஓட்டி போயிட்டு இருப்போம் அப்படின்னு வச்சுக்கோங்க. பொதுவா கன்னி வந்து பாருங்க, புதன் உச்சமடையக்கூடிய ராசி. எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப எஃபிகசியா செய்வாங்க. ஒரு ஜீனியஸ் அப்படின்னே சொல்லலாம். கன்னியை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ராடினரி ஜீனியஸ்னஸ் அப்படின்றது அவங்களுக்குள்ளே உண்டு. பொதுவாக நம்மளாம் என்ன பண்ணுவோம்? பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி அவ்வளோதானே வைப்போம். ஆனால் கன்னி அப்படி கிடையாது. பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி, பிளான் டி, பிளான் செட் வரைக்கும் வைப்பாங்க. நான் நினைக்கிறத நான் செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. அதே மாதிரி இப்போ 10 பேர் உட்காந்து பேசுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்கம்மா, யார் எப்படி அப்படின்னு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல கண்டுபிடிச்சிடுவாங்க. ஒரு விஷயத்த அவங்க பாக்குறாங்க அப்படின்னா அதனோட நதி மூலம் ரிஷி மூலம் ஆராய்ஞ்சி அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்றத கண்டுபிடிப்பாங்க. அதனாலதான் நிறைய கன்னிராசி அன்பர்கள் வந்து பாருங்க, இந்த இன்வெஸ்டிகேஷன் ட்ரூப்ல எல்லாம் இருப்பாங்க. அதாவது சிபிசிஐடி ஆஃபீஸர்ஸா, பெண்களா இருந்தாலும் சரி, ஆண்களா இருந்தாலும் சரி, ஒரு கிரைம் நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்கம்மா, 10 சினாரியோ அவங்க வந்து ஐடியா இது பண்ணி வச்சிருப்பாங்க. 10 சீன்ஸ் அவங்க கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுல ஒரு சீன் நிஜமாவே நடந்திருக்கும் கிரைம்ல. ஆக இவங்க இன்பில்ட்டாவே அந்த மாதிரி விஷயத்துல, கண்ணுக்கு புலப்படாத விஷயத்துல எனக்கு ஆர்வம் அதிகம் அப்படின்றவங்க கன்னி. அப்ப இவங்க வண்டியெல்லாம் ஓட்டும் போது எக்ஸலண்டா ஓட்டுவாங்க. இன் டெப்த் ஆஃப் நாலேஜ் இருக்கும். ஆனா இப்ப பொதுவா சனி பகவான் கெடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாருன்னு வச்சுக்கேன், நான் பாட்டு சிவனேன்னு வண்டி ஓட்டிட்டு போறேன். எங்கேயோ ஒரு பிள்ளை, அந்த பிள்ளைக்கு வண்டி ஓட்டவே தெரியல, அந்த பிள்ளை பெருசா போடு மாட்டின்னு வருது, தடுமாறி நேரா வந்து நம்மள போகுது. அப்ப என்ன பண்ணுவே நீ? இது நம்ம நேரத்தை தானே சொல்லணும், வேற வழி இல்லை. அப்ப இந்த காலகட்டம் பொதுவா சனி நல்லா இல்லைன்னு போது நாங்களே சொல்லுவோம், ரோட்ல எங்கனா ஒரு பிள்ளை தடுமாறி வருதுன்னா வண்டி ஓரம் நிறுத்திட்டு நீங்க தூரம் ஏரி பிளாட்ஃபார்ம்ல நின்றுங்க, அவ வந்து நேரா எது மேலேயான மோதட்டும், நம்மளுக்கு காயம் இருக்காது அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இந்த காலகட்டம் அந்த மாதிரி ஒரு விஷயம் நம்மளையும் மீறி ஒரு அசம்பாவிதம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா சனி பகவான் கண்டக சனியா இருந்தாலும் குருனோட 9ஆம் பார்வை சனி மேல படியுது. அப்ப சனி கம்முன்னு ஆயிடுவார். புரியுதுங்களா? இப்ப ஸ்ட்ரிக்ட், இப்ப நாங்க காலேஜ் படிக்கும் போதுல அனாட்டமி ப்ரொஃபசர்ஸ்லாம் பயங்கர ஸ்ட்ரிக்ட். சந்தோஷமா இருப்போம். அனாட்டமி ப்ரொஃபசர்ஸ்லாம் பார்த்தாலே இப்படியே இருப்போம். அந்த மாதிரி சனி அப்படி இருக்கக்கூடிய காலகட்டம் இது. ஒரு பெருத்த ரிலீஃப் அப்படின்லாம். அப்ப ஆரோக்கியத்துல திடீர்னு ஆல்ரெடி எங்களுக்கு சக்கரை இருக்குங்க, பயங்கரமா ஃபிளேர் அப் ஆயிடுச்சு, அதுக்கான வழியும் வாய்ப்பும் இல்லை. எனக்கும் எங்க மனைவிக்கும் ஒண்ணுமே இல்லாத உப்புச்சப்பு இல்லாத பிரச்சனைங்க, நேரா வந்து அவங்க வந்து என் கூட வாழ மாட்டேன்னு போயிட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு வழியும் வாய்ப்பும் இல்லை. அதுவே ஒரு பெருத்த ரிலீஃப். இது வந்து பாத்தீங்கன்னா பெரிய சந்தோஷம் கன்னிக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு மேல ராகு 6ஆம் பாவத்துல இருக்காங்க, எங்க கடன் கேட்டாலும் கிடைச்சிடும். ஆனா கன்னி மட்டும் எப்பயுமே பெரிய லெவல்ல கடன் வாங்கவே கூடாதுமா. இந்த காலகட்டம் இல்லை, எப்பயுமே அவங்க கடன் வாங்க வட்டி, வட்டிக்கு குட்டி அப்படின்ற மாதிரி நிறைய கன்னிராசி என்பர்கள் அவங்க வாங்கின ஒரு கடனை அவங்க பிள்ளைங்க வந்து அடைப்பாங்க. இந்த மாதிரியும் நாங்க பார்த்திருக்கோம். அப்ப பெரிய லெவல்ல கடன் அப்படின்றது எப்பயுமே வாங்கக்கூடாது. கடன் கேட்டா கிடைச்சிடும். அதே மாதிரி யாரையும் தேவையில்லாம பகைச்சு கூடாது. 6ஆம் மாசம் வரைக்கும் பிரச்சனை இல்லை. 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் ரொம்ப சிம்பிள். நான் வந்து வண்டி ஓட்டிட்டு போயிட்டே இருந்தேன். எனக்கு முன்னாடி ஒரு 2 வீலர் சர்ன்னு இப்படி பண்ணி போட்டான். ஏன்னா பயங்கரமா ஆட்டம் கண்டுட்டான். என்ன பண்ணுவேன்? நான் இன்னும் ஸ்பீடா போயிட்டு அவன் முன்னாடி போய் நின்று பழியேறுன்னு ஒண்ணு விடுவேன். அந்த மாதிரி நிறைய பேர், நிறைய சீன்ஸ் நம்ம பார்த்திருக்கோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி எல்லாம் கண்ணிக்கு தோணும் 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் செய்யக்கூடாது. செஞ்சா நான் நீ சப்புன்னு ஒரு அறை கொடுங்கன்னா அவன் 4 பேர் கூட்டிட்டு வருவான், நம்மள 4 சப்பு சப்புறதுக்கு. அதனால அந்த வேலை வேண்டாம்.
பளீர் பளீர் 4 அறை விட்றதுக்கு அவன் கூட்டின்னு வருவான். ஸோ அந்த வேலை நம்மளுக்கு வேண்டாம். நம்ம என்ன பண்ணலாம், பார்த்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். இல்லை சொல்ற வேலை கூட வேணாம், நம்ம பாட்டுன்னு சரி ரோட்ல நிறைய இடியட்ஸ் இருக்கதான் செய்வாங்க, என்ன பண்றது அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுறது நல்லது. இந்த விஷயத்துல கவனமா இருக்கணும். புரியுதுங்களாமா? நிறைய கன்னிராசி அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் வெளிநாடு போய் வேலை செய்யறதுக்கான பிராப்தம் உண்டு. அப்பா அம்மாவை வெளிநாடு டூர் அனுப்புறது, நம்மளே வெளிநாடு டூர் போறது, அஃபிஷியலி நம்ம வெளிநாட்டுக்கு வந்து போறது, அஃபிஷியலி இந்த ப்ராஜெக்ட் நீ போய் வெளிநாட்டுல 2 வருஷம் இருந்து முடிச்சுட்டு வா, இந்த மாதிரியான பிராப்தமும் உண்டுமா. புரியுதுங்களா? ஏதோ ஒரு விதத்துல இன்டர்நேஷனல் கொலாபரேஷன் கன்சர்ன்ல வேலை செய்யறது, இன்டர்நேஷனல் கரன்சிஸை கையாளுறது, இப்படிப்பட்ட பிராப்தம் எல்லாமே உண்டு. அதே மாதிரி பாருங்க, 6ஆம் மாசம் வரைக்கும் 10ல குருமா. இந்த 10ல குரு பதவி பறி போகும் அப்படிம்பாங்க. எல்லாருக்கும் பதவி பறி போயிடுமா? கிடையாது. 6ஆம் மாசம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா 2 மாசம் தான் இன்னும் இருக்கு. அவங்களுக்கு வந்து ஒர்க் சைடு ப்ரெஷர்ஸ் ஜாஸ்தி இருக்கும். வேலை செய்யற இடத்துல ஹையர் அஃபிஷியல் என்ன பண்ணுவான், இந்த வேலையை இந்த இடத்துக்குள்ள இந்த நாளுக்குள்ள முடிச்சு கொடு அப்படின்னு டார்கெட் கொடுப்பான். கீழே வந்து சபார்டினேட்ஸ் வேலை செய்ய மாட்டாங்க. அப்ப மத்தளத்துக்கு 2 பக்கம் அடின்ற மாதிரி மேலேயும் அவன் ப்ரெஷர் கொடுப்பான், கீழேயும் வந்து ஒரு இடத்துல அவங்க ஸ்டாஃப்ஸ் வந்து வேலை செய்ய மாட்டாங்க. அதனால இவங்களுக்கு மென்டல் ப்ரெஷர்ஸ் ஜாஸ்தி இருக்கும். இது வந்து ஒரு இடத்துல வேலை செய்யறவங்களுக்கு. ஒரு சுயஸ்தாபனம் வச்சு நடத்துறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, ஆர்டர்ஸ் நிறைய வந்துடும். சனி வந்து கண்டக சனி காசு பணத்தெல்லாம் கெடுக்க மாட்டார். ஆர்டர்ஸ்லாம் நிறைய வந்துடும். ஆர்டர்ஸ்லாம் நிறைய வந்து அந்த ப்ராப்பர் டைம்ல உங்களால வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்ஃபில் பண்ணி கொடுக்க முடியாது. அதனால அது ஒரு ப்ரெஷர் இருக்கும். மேன் பவர் எப்ப பாரு லீவ் போட்டுட்டே இருப்பாங்க, கரெக்டா வர மாட்டாங்க, வந்தாலும் ப்ராப்பரா வந்து வேலை செய்ய மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும். நிறைய மேன் பவர்ஸ் அதிகப்படுத்திக்கணும். எனக்கு 10 ஆள் வேலைக்கு இருந்தா போதும் அப்படின்னா 15 ஆளா வச்சுக்கணும். அப்ப நம்மளுக்கு ரிஸ்க் கிடையாது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் மாசத்தோட மாறிடும். 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் குரு வந்து கடகத்துல உச்சம் பெற்று அமர்றாருல, ஆக லாபஸ்தானத்துல உச்ச குரு. நீ எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றியோ, நீ உப்பு வியாபாரம் பண்ணு, ஊறுகாய் வியாபாரம் பண்ணு, புளி வியாபாரம் பண்ணு, புண்ணாக்கு வியாபாரம் பண்ணு, பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டாரு, பெரிய ஃபேக்டரி ஓனராரு, பெரிய ஜுவல்லரி ஷாப் ஓனராரு, பெருத்த லாபம் அப்படின்றது நீ அனுபவிப்ப. கண்டிப்பா உனக்கு கிடைக்கும். நீ எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றியோ அந்த அளவுக்கு உன் டெஸ்டினி அடைஞ்சிடுவ. எந்த சந்தேகமும் இல்லம்மா. ஓகே மேம். இப்போ வந்து நம்ம கன்னி ராசிக்கு தமிழ் புத்தாண்டு பலன்கள் வந்து சொன்னீங்க. என்னென்ன பரிகாரங்கள் வந்து பண்ணணும்? எந்த கோவில் வழிபாடு வந்து சிறந்தது? பொது வந்து பாத்தீங்கன்னா கன்னி பரிகாரம் அப்படின்னாலே நரசிம்ம வழிபாடு அப்படின்றது பண்ணும். ருண விமோச்சன நரசிம்ம பதிகம் அப்படின்றதுக்கு கன்னி எப்பயுமே கடன்ல மாட்டுவாங்க, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. அப்ப கடன் நிறைய இருக்கு அப்படின்னா ருண விமோச்சன நரசிம்ம பதிகம் பாராயணம் பண்ணும். இல்லைங்க கடன்லாம் இல்லைங்க, நல்லா இருக்கு, சௌக்கியமா இருக்கு, ரொம்ப சந்தோஷம். வீட்டு பக்கத்துல நரசிம்மர் கோயில் இருக்கு அப்படின்னா பொதுவா வந்து பாருங்க, நரசிம்மர் என்ன சொல்லுவாங்க, நாளை என்ற சொல்லை அறியாத நரசிம்மர் அப்படிம்பாங்க. நாளை என்ற சொல்லே அவருக்கு தெரியாதா? எதுவா இருந்தாலும் இப்போதே இன்னைக்கு இந்த க்ஷணமே அப்படின்னு பலன் அளிக்கக்கூடிய கடவுள். ஆக உக்ர ரூபமா இருந்தாலும் ரொம்ப சாந்த சுரூபினி அப்படின்னு சொல்ல அவரை வழிபாடு பண்றது கன்னிக்கு நல்ல ஒரு மேன்மையான வாழ்க்கையை கண்டிப்பா கொடுக்கும். ஓகே மேம். அடுத்ததா துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்து தமிழ் புத்தாண்டு ராசி பலன் எப்படி இருக்கு மேம்? அதை பத்தி விளக்கமா சொல்லுங்க. துலாம் வந்து பாருங்கம்மா, இந்த தமிழ் புத்தாண்டு ஃபர்ஸ்ட் ரொம்ப சூப்பர் டூப்பரா எக்ஸலண்டா இருக்கிறது ரிஷபத்துக்கு. 2வது ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்கிறது யாருக்கு அப்படின்னா துலாமுக்கு தான் சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னா சனி பகவானே 6ஆம் பாவத்துல போயிருக்காமா. 6ஆம் பாவத்துல சரி ருண ரோக சத்ரு ஸ்தானத்துல சனி அப்படின்னும் போது கடனுக்கு நோய் இல்லாத, எதிரி இல்லாத, கடன் இல்லாத வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படின்னு சனியே முடிவு பண்ணிட்டான். சனி வந்து பாத்தீங்கன்னா இந்த விஜய் சார் ஒரு படத்துல சொல்லுவார் பாத்தீங்கன்னா, ஒரு முறை நான் முடிவு பண்ணிட்டேன் என் பேச்சு நானே கேட்க மாட்டேன். அந்த மாதிரிதான் சனி பகவானும் உனக்கு நல்லது செய்யணும்னு முடிவு பண்ணிட்டான். யாராலையும் அதை மாத்தவும் முடியாது, அது இல்லாம செய்ய வைக்கவும் முடியாது, அவரே அதை மாத்தி செய்யவும் மாட்டார். அப்ப இது ஒரு பெரிய பிளஸ்மா. அப்ப சிலர் யோசிப்பாங்க, சனி என்னைக்கு கமெண்டே போடுவாங்க, சனி என்னைக்கு இங்க டாக்டர் ஆனா, நோய் இல்லாத வாழ்க்கை கொடுப்பான்னு சொல்றீங்களே அப்படின்னா. அதே மாதிரி பாருங்க, இந்த மாதிரி ஒரு கமெண்ட்லாம் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சனி டாக்டருக்கு எல்லாம் பெரிய டாக்டர் அப்படின்னா. ஒருத்தவங்களுக்கு நிறைய பேர் வந்து பாருங்கம்மா, இப்போ ஹாஸ்பிட்டல் போறது அப்படின்னா சர்ஜரி பண்றதுன்னா அஸ்ட்ராலஜி கேட்பாங்க. அது உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியும் இல்லம்மா. குழந்தை பிறக்கிறது கூட டைம், குழந்தை இப்ப சி செக்ஷன் அப்படின்னா அந்த அஸ்ட்ராலஜி இந்த நேரம் எங்களை குறிச்சு கொடுக்க சொல்லுவாங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னாமா, அந்த நேரத்துல இப்போ சர்ஜரி பண்றது கூட அதுல கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குமா. அவங்க அனஸ்தீஷியா கொடுத்தா அந்த எக்ஸாக்ட் நேரத்துல பண்ண முடியறது இல்ல டாக்டருக்கு. இந்த சி செக்ஷன்ல ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு. நாங்க என்ன நேரம் காலம் குறிச்சு கொடுத்தாலும் அந்த குழந்தை அந்த நேரத்துலதான் ஜனிக்கணும்னு விதி இருந்தா மட்டும்தான் அந்த நேரத்துல ஜனிக்குது, இல்லைன்னா கண்டிப்பா மாறிடுது. நாங்க அதுக்கே என்ன பண்ணுவோம், இப்ப நான் குறிக்கிற அப்படின்னா அந்த இடிடி, அந்த எக்ஸ்பெக்டட் டேட் ஆஃப் டெலிவரி டாக்டர்ன்றதுனால அதுக்கு முன்னாடி 10 நாள் முன்னாடியும் குறிக்க கூடாது, 10 நாள் பின்னாடியும் குறிக்க கூடாது. அப்ப அந்த டேட்டோட கிளாஷ் ஆகுற மாதிரி ஓரளவுக்கு சூப்பரா இருக்க மாதிரி குறிச்சு கொடுப்போம். சிலர் வந்து பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர்ஸ் 15 நாள் முன்னாடி கொடுத்துட்றாங்க, 30 நாள் முன்னாடி கொடுத்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்க். அப்ப இந்த மாதிரி நாங்க ரொம்ப மேட்ச் பண்ணி ரொம்ப கரெக்டா அந்த 1 or 2 days டிஃபரன்ஸா இருக்கணும். அப்படி கொடுத்தாலும் பனிக்கூடம் உடஞ்சிருது, பனிக்கூடம் நீரை குடிச்சிட்டு குழந்தை ஃபீட்டல் டிஸ்ட்ரெஸ் ஆகுது,
12 மணி நேரத்துக்கு மேல குழந்தை வந்து பனிக்கூடம் உடைஞ்சு அதுல இருக்கக்கூடாது, டிஸ்ட்ரெஸ் வந்து. ஆமா. சோ அந்த மாதிரி மாறுறதும் இருக்கு. ஆக இந்த மாதிரி நேரம் காலம் குறிச்சு எல்லாரும் பண்றாங்க. எதுக்கு அப்படின்னா சனி நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கணும். இல்லைன்னா என்ன ஆகும், இந்த பிளானட்ஸ் வந்து சரியா இல்ல அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் பெருசா பலிதமாவாது. பிளானட்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்காங்க, முக்கியமா சனி கிரகம் ரொம்ப சூப்பரா இருக்காங்க அப்படின்னா செய்யக்கூடிய விஷயங்கள் பலிதமாயிடும். அப்ப சனி வந்து டாக்டருக்கெல்லாம் சிறந்த டாக்டர் அப்படின்றது தெரிஞ்சிருது இல்லையா? அப்ப சிலர் யோசிப்பாங்க, எனக்கு குணமே ஆகாத நோய் இருக்குங்க, எனக்கு குரோனிக் கிட்னி டிசீஸ் இருக்கு, சிறுநீரக செயலிழப்பு இருக்கு, அப்ப எப்படி சனி பகவான் நல்லா பண்ணுவார்? குணமாகக்கூடிய நோயை கம்ப்ளீட்டா விமோச்சனம் அப்படின்றது வந்துடும் துளாராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல. குணமே ஆகாத கிட்னி ஃபெயிலியர் மாதிரி நோய்கள் இருக்கு அப்படின்னா மருந்து மாத்திர தயவுனால அவங்க சௌக்கியமா வாழ்வாங்க. இப்படி ஒரு விஷயத்த சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். எனக்கு பல கோடி கடன் இருக்கு, நான் தெருக்கோடியில நிக்கிறேன், என்னை எப்படி நான் கடன் அடைப்பேன், சனி பகவான் எப்படி எனக்கு அடைச்சு கொடுப்பேன்? இந்த கேள்வியும் நிறைய பேருக்கு வரும் இல்லையா? இதுக்கு என்ன ஒரு ஆப்ஷன் அப்படின்னா, நம்மளோட சொத்து ஏதாவது இருக்கு, நம்ம வாங்கின சொத்தா இருக்கா இல்ல பூர்வீக சொத்தா இருக்கலாம், அதை வியாபாரம் பண்ணி நல்ல ரேட்டுக்கு இந்த காலகட்டத்துல போகும். 4 பேர் வந்து கேட்பாங்க, அதனோட மவுஸ் அதிகமாயிடும். அப்ப 4 பேர் கேட்பாங்க, அதை வியாபாரம் பண்ணி அந்த கடன் அடைக்கிறதுக்கான. அப்ப புரியுதுங்களா? அப்ப நோய் இல்லாம எதிரி இல்லாம, பொதுவா 6ல சனி இருக்கா அப்படின்னா எதிரிகள்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படி எதிரிகள் இருந்தாலும் அவங்களால நம்மளுக்கு ஆதாயம் அப்படின்றது இருக்கும். எதிரிகள் நம்ம கிட்ட மண்டிடுவாங்க. ஆக இப்படி ஒரு பலன் சனி கொடுக்க போறாரு. இதுல ஏகப்பட்ட குழப்பம் இருக்கவங்களுக்கு ஒரு தெளிவோன்னு நான் சொல்லிட்டேன். யாராவது கண்டிப்பா கமெண்ட் போடுவாங்க. சோ அவங்களுக்கான பதிலும் நம்ம இப்ப சொல்லிட்டோம். சரி, அதே மாதிரி குழந்தைங்க ரீதியா இருந்து வந்த மனக்கசப்பு, மனசஞ்சலம், மனக்குழப்பம், ஒரு விதமான மனப்பதட்டம், அதெல்லாம் 6ஆம் மாசம் வரைக்கும் கொஞ்சம் ஆவரேஜா இருக்கும். 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் குழந்தைங்களால கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்றது வரும். பூர்வீக சொத்து பத்தி ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை நம்ம போய் பார்க்கணுமா? பார்க்கல அப்படின்னா பக்கத்து வீட்டுக்கார லைட்டா வந்து புடிச்சுப்பான், எதிர் வீட்டுக்கார லைட்டா புடிச்சுப்பான். நிலம் இருக்கு அப்படின்னா பக்கத்து கழனிக்கார அப்படியே ஆக்கியபை பண்ணிடுவான், முழுசுமே ஆக்கியபை பண்ணிடுவான். அதுல கவனம் அப்படின்றது வேணும். குழந்தைங்களை அடிச்சு திருத்தி சண்டை போட்டு அதெல்லாம் பண்ணக்கூடாது. நண்பர்களா இது இருந்தா நல்லா இருக்கும்ப்பா. பொதுவாக இந்த காலத்து குழந்தைங்களுக்கு அட்வைஸே பிடிக்காது. ரமணா சார் ஒரு இது, அதாவது விஜயகாந்த் சார் ரமணா படத்துல சொல்லுவார் பாத்தீங்களா, மன்னிப்பு எனக்கு பிடிக்காத வார்த்தை. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு அட்வைஸ் பிடிக்காது. அப்ப அட்வைஸ் பண்ணக்கூடாது. நல்ல ஃப்ரெண்டா இருந்து அவங்கள வழி நடத்துறது நல்லது இந்த வருஷம் முழுசுமே அப்படின்லாம். அதுவும் 6ஆம் மாசத்துல இருந்து இன்னும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். பிள்ளைங்க கிட்ட நட்பா தான் பழகணுமே தவிர கண்டிஷனா இருந்தீங்கன்னா பிள்ளைங்க உங்களை விட்டு விலகிடுவாங்க. இதுக்கான வாய்ப்பு உண்டு. புரியுதுங்களாமா? அதே மாதிரி குழந்தை இல்லாத துளாராசி அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ செலவுனால, நவீன மருத்துவத்தினால குழந்தை பேரு இந்த இக்ஸி ஐவிஎஃப் இந்த மாதிரி வரத்துக்கான வாய்ப்பு உண்டு. நிறைய துளாராசி அன்பர்கள் வெளிநாடு போய் பணம் ஈட்டுறதுக்கான வாய்ப்பு 12ஆம் மாசம் வரைக்குமே இருக்கு. அதுல எந்த டவுட்டும் இல்ல. மூத்த சகோதர சகோதரிகள் கிட்ட ஒரு கேப் இருக்கும். இல்ல மூத்த சகோதர சகோதரிகள் வெளிநாட்டுல இருக்காங்க அப்படின்னா அவங்க சப்போர்ட்டிவா இருப்பாங்க, நண்பர்கள் சப்போர்ட்டிவா இருப்பாங்க. ஆனா நண்பர்களோட நம்மளுக்கு ஒரு கேப் அப்படின்றது இருக்கும். நண்பர்கள் வெளிநாட்டுல இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட நம்ம ஒரு ஹெல்ப் கேட்டா அவங்க நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் வேலை செய்யற இடத்துல கொஞ்சம் ப்ரெஷர்ஸ் இருக்கும். சுய தொழில் வச்சு நடத்துறாங்க அப்படின்னாலும் அந்த வேலை பலு அப்படின்றது அதிகரிக்கும். அதுல மட்டும் கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். மற்றபடி எல்லாமே எக்ஸலண்டா இருக்கு. ஓகே மேம். துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்து தமிழ் புத்தாண்டு பலன்கள் வந்து பார்த்தோம். அவங்க செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படி இல்லைன்னா எந்த கோவிலுக்கு அவங்க போகணும், அதை பத்தி விளக்கமா சொல்லுங்க மேம். பொதுவா வந்து பாருங்கம்மா, துலா ராசி அப்படின்னாலே அவங்க மகாலட்சுமி தாயார வழிபாடு பண்ணணும். வீட்டு பக்கத்துல பெருமாள் கோயில் இருக்கு அப்படின்னா பெருமாளை வழிபாடு பண்ணிட்டு, தாயார வெள்ளிக்கிழமை தோறும் வழிபாடு பண்ணிட்டு, நல்ல அதாவது வழிபாடு பண்ணி வேண்டிட்டு வராங்க அப்படின்னா நல்ல பலன்கள் அப்படின்றது கண்டிப்பா வந்துரும். அதுக்கும் மேலே எனக்கு கோயில் போக நேரம் இல்லை அப்படின்ற பட்சத்துல அவங்க மகாலட்சுமி தாயார வீட்டுல வழிபாடு பண்ணலாம். மகாலட்சுமி காயத்ரி தினம்தோறும் ஒரு 108 முறை பாராயணம் பண்ணலாம். பாராயணம் பண்ணிட்டு இல்லைன்னா மகாலட்சுமி தாயாரோட போற்றி அழகா வரும். இல்லைன்னா கனகத்தாரா ஸ்தோத்திரம் பாராயணம் பண்ணிட்டு அவங்க வேலையை அவங்க செய்யறாங்க அப்படின்னா போதுமா, ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. ஓகே மேம். ரொம்ப நன்றி மேம். நன்றி.